நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை ஈசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பார்ட் 4, அதாவது யூனிட் 1 அல்ஜிப்ரால பார்ட் 4 என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நார்மல் சப் குரூப். இந்த நார்மல் சப் குரூப்ல என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சப் குரூப்ஸ்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அடுத்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் சப் குரூப்ஸ், கோஷன் குரூப், ஹோமோமார்பிசம், அடுத்து பாத்தீங்கன்னா ஐசோமார்பிசம், கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம், ஃபர்ஸ்ட் தியரம், செகண்ட் தியரம் அண்ட் தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட் 4ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ல நம்ம குரூப் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். இப்போ இந்த குரூப் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே பார்த்திருப்போம். அபிலியன் குரூப், குவாசி குரூப், செமி குரூப், மோனாய்டு, கெலிங்ஸ்ஃபோர் குரூப், கோட்டனியன் குரூப், சிம்பிள் குரூப், ஆர்டர் ஆஃப் த குரூப், ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட், அடுத்து பாத்தீங்கன்னா காசிஸ் தியரம், ப்ராப்ளம்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம எங்க பார்த்திருப்போம் அப்படின்னா பார்ட் 1ல நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிருப்போம். ஸோ இதோட வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல போய் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 2ல நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா சப் குரூப் அப்படின்னு டாபிக் எடுத்திருப்போம். இப்போ இந்த சப் குரூப்ல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல என்னென்னலாம் சப்ஹெட்டிங்ஸ் பார்த்திருப்போம் அப்படின்னா ப்ராடக்ட் குரூப், லெக்ராஞ்சிஸ் தியரம், கோசெட்ஸ், இண்டெக்ஸ், அதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ், தியரம்ஸ், ரிசல்ட்ஸ், இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சப் குரூப்ஸ்ல பார்த்திருப்போம். இதே மாதிரி நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல பாத்தீங்க அப்படின்னா சைக்ளிக் குரூப் அப்படின்ற டாபிக் எடுத்திருப்போம். இந்த சைக்ளிக் குரூப்ல பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம் அப்படின்னா சைக்ளிக் குரூப்னா என்ன, எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருப்போம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சைக்ளிக் குரூப் பார்த்திருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் பார்த்திருப்போம், 2 தியரம் பார்த்திருப்போம், ஆயிலர்ஸ் தியரம், ஃபெர்மாட் தியரம். ஸோ இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், அதாவது ஜெனரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்திருப்போம், ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்ட் 3 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்ட் 4ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா நார்மல் சப் குரூப்ன்ற டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களோட நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதே மாதிரி நம்மளோட டெய்லி அப்டேட் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிடுங்க. இந்த டெலிகிராம் குரூப்ல பாத்தீங்கன்னா டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம், டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். அந்த டெஸ்ட் நீங்க அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலும் நம்மளோட டெய்லி அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகே கவனிங்க, இப்ப இன்னைக்கு நம்ம வீடியோல பார்ட் 4 என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓகே கவனிங்க, இப்ப இன்னைக்கு நம்ம பார்ட் 4ல நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா நார்மல் சப் குரூப்ஸ். இப்ப இந்த நார்மல் சப் குரூப்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் நார்மல் சப் குரூப்னா என்னன்னு தெரியணும். அடுத்து அதோட எக்ஸாம்பிள்ஸ், நார்மல் சப் குரூப் அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாக்குறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் சப் குரூப், கோஷன் குரூப், ஹோமோமார்பிசம், ஐசோமார்பிசம், கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பார்ட் 4ல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம எடுத்துக்கிற நோட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம வீடியோவை நம்ம எந்த ஆங்கிள் நம்ம நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோமோ அதை ஒரு தடவை நம்ம எக்ஸ்பிளனேஷனை நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு தடவை திருப்பி இந்த ஃபுல் நோட்ஸை நீங்க பாக்குறப்ப ஈஸியா நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒருமே நம்ம கஷ்டப்படாம ஈஸியா நம்ம மறந்துடாம இருக்கிறதுக்கு ஒன்ஸ் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸா வாட்ச் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட் பார்க்கல அப்படின்னாலும் சோ அந்த பார்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சோ இந்த அல்ஜிப்ரான்ற யூனிட் ஃபுல்லாவே நீங்க தரவு பண்ணிடலாம். இப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம 1 by 1 ஒவ்வொரு யூனிட்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண போறோம். இப்ப அல்ஜிப்ரான்ற டாபிக் முடிச்ச உடனே இந்த அல்ஜிப்ரான்ற டாபிக்ல இருந்து நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இங்க 1 by 1 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்பயே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. நம்ம டெலிகிராம் குரூப்ல இருந்து டெய்லி பாத்தீங்கன்னா மினிமம் 20 கொஸ்டின்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு நெக்ஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா இந்த கொஸ்டின் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டென்ட் பண்ணி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே கவனிங்க, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மல் சப் குரூப். இப்ப நார்மல் சப் குரூப் அப்படின்னா இதுல என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லெட் ஜிபிஏ குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் ஜிபிஏ குரூப் n அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சப் குரூப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். n அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம் சப் குரூப் ஆஃப் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம ஜி. இப்ப இந்த சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்து பாத்தீங்களா நான் என்னன்றது இந்த n அப்படின்றத நான் நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா n அப்படின்றத
நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இஃப் த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எவரி ஜி பிலாங்ஸ் டு எங்க எடுக்கிறோம் நம்ம ஜில, அதே மாதிரி என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்ல எடுத்தீங்க அப்படின்னா ஜிஎன் ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு கண்டிப்பா எங்க இருக்கணும் கேபிட்டல் என்ல இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா சப்குரூப் என் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதான் டெஃபினிஷன். ஸோ அதாவது ஜிபிஏ குரூப் என்பிஏ சப்குரூப் ஆஃப் ஜி தென் என் இஸ் செட் டு பி நார்மல் சப்குரூப் அப்படின்னா ஸோ இதான் கண்டிஷன். ஜிஎன் ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு என். ஸோ இந்த இடத்துல இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க, பிலாங்ஸ் டு என்னு வரணும். சம்டைம்ஸ் நமக்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஜின்னு கொடுத்துருவாங்க, இது வந்து தப்பு. இப்ப இதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா NZ, பிளஸ் இஸ் ஏ நார்மல் சப்குரூப் ஆஃப் Z, பிளஸ் தான். ஏற்கனவே நம்ம சப்குரூப்ல பார்த்திருப்போம். NZ, பிளஸ் அப்படின்றது சப்குரூப் ஆஃப் எங்க பார்த்திருப்போம் நம்ம Z, பிளஸ். அதாவது 2Z, பிளஸ் 3Z, பிளஸ் மைனஸ் 2Z, பிளஸ். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா சப்குரூப் ஆஃப் எங்க பார்த்திருப்போம் Z, பிளஸ். Zன்றது நமக்கு பெரிய செட்டு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா 1, 2, 3 எக்ஸெட்ரா இந்த சைடு வரும். -1, -2 எக்ஸெட்ரா, அதே மாதிரி 0 இது எல்லாமே பாத்தீங்கன்னா Z குள்ள வந்துடும். அப்ப இதுல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்தாலுமே இது வந்து பாத்தீங்கன்னா Z இந்த செட்டுக்குள்ளேயே வந்துடும். அப்ப இது வந்து சப் குரூப்பா இருக்கும். அப்ப NZ, பிளஸ் அப்படின்றத நம்ம நார்மல் சப் குரூப் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் நம்ம Z, பிளஸ். செகண்ட் பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே பார்த்த ரிசல்ட் தான். எவ்ரி சப் குரூப் ஆஃப் ZN பிளஸ் N இஸ் நார்மல். அதாவது ZN பிளஸ் N மாடுலோ Nல சோ எந்த சப் குரூப் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா நார்மல். ஏற்கனவே நம்ம சைக்கிளிக்ல பார்த்திருப்போம். சோ அதே தான் இங்கேயும் நம்ம பாக்குறோம். எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இஸ் நார்மல், எவ்ரி சப் குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் இஸ் நார்மல். இப்ப இதுல என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ. கான்வர்ஸ் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நாட் ட்ரூ. எதோட கான்வர்ஸ் பார்ட்? அதாவது சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் இருந்துச்சு அப்படின்னா நார்மல். சப் குரூப் ஆஃப் சைக்கிளிக் குரூப் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சப் குரூப் ஆஃப் அபிலியன் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நார்மல் சொல்லலாம். பட் இதோட ரிவர்ஸ் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நாட் ட்ரூ. அதாவது நார்மல் சப் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா சோ அதை வந்து நம்ம சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது, அபிலியன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது நார்மல் சப் குரூப்பை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எனி சப் குரூப் N of G இஸ் நார்மல் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா அபார்ட் ஃப்ரம் டெஃபினிஷன், நார்மல் சப் குரூப்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். அந்த டெஃபினிஷனை தாண்டி எப்பெல்லாம் வந்து நமக்கு நார்மல் சப் குரூப் இருக்கும் அப்படின்னா G அப்படின்றது குரூப் அப்படின்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா Gன்றது குரூப், Nன்றது சப் குரூப் அப்படின்னு எடுத்துட்டு இந்த N அப்படின்றது நார்மலா இருக்கணும் அப்படின்னா நார்மல் சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா GN G இன்வெர்ஸ் ஈக்குவல் டு N இருக்கணும். GN G இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும் N. சோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா Nன்றதை நம்ம என்ன சொல்லலாம் நார்மல் சப் குரூப். சோ இப்ப இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு எவ்ரி ரைட் கோசெட் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம என்னன்னு சொல்லலாம் N இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்ட்ல நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிருப்போம். சோ அதுல நம்ம டீப்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் எப்படி லெஃப்ட் கோசெட் கண்டுபிடிக்கிறது, எப்படி ரைட் கோசெட் கண்டுபிடிக்கிறதுன்றது. சோ அந்த பார்ட்டோட லிங்க் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுல நீங்க போய் பாத்துக்கலாம். இப்ப இதுல நம்ம என்ன ரிசல்ட் அப்படின்னா லெஃப்ட் கோசெட் அப்படின்னா இந்த எலமெண்ட் லெஃப்ட் சைடு வரணும். AN ஈக்குவல் டு NA இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம N அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். the element A belongs to எங்க எடுக்கிறோம் நம்ம G. for every element A belongs to G அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம N is normal அப்படின்னு சொல்லிடலாம். சோ அடுத்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசெட் அகைன் ஏ ரைட் கோசெட். அதாவது NA ரைட் கோசெட் அப்படின்னா the element ரைட் சைடு வரணும். டாட் NB ஈக்குவல் டு ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா சோ அகைன் ஏ நமக்கு ரைட் கோசெட் வந்துச்சு அப்படின்னா சோ இந்த N அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். நார்மல் சப் குரூப். சோ இதுல எடுக்கிற நம்ம இந்த ABC இது எல்லாமே பிலாங்ஸ் டு எங்க எடுக்கிறோம் நம்ம G ல எடுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே என்ன அப்படின்னா எவ்ரி லெஃப்ட் கோசெட் ஈக்குவல் டு ரைட் கோசெட் அப்படின்னா நார்மல். ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசெட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரைட் கோசெட் அகைன் ரைட் கோசெட்டா இருந்துச்சு அப்படின்னாலும் N இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். சோ நெக்ஸ்ட் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் த சப் குரூப் கண்டுபிடிச்சு 2 அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன். சோ அந்த கண்டிப்பா அதை வந்து நம்ம சப் குரூப் என்னன்னு சொல்லிடலாம் நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது
என்னோட இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க. g such that n ஈக்குவல் டு நமக்கு 2 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்க. ஒரு சப்குரூப்போட இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இங்க n அப்படின்றது சப்குரூப் அப்படின்னு எடுத்துங்க, ஜின்றது குரூப் அப்படின்னு எடுத்துங்க. ஏற்கனவே நம்ம இண்டெக்ஸ்ன்ற பார்ட்ல பார்த்திருப்போம். n அப்படின்றது சப்செட், இங்க g அப்படின்றது நம்ம சூப்பர் செட் அப்படின்னு எடுத்திருப்போம். அதாவது இது வந்து செட், இது வந்து குரூப், இது வந்து சப்செட். இப்ப இதோட இண்டெக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா சோ இது வந்து n அப்படின்றத நார்மல் சப் குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதாவது இதை இப்படி நம்ம நோட் பண்ணலாம், g such that n அப்படின்னாலும் ஒண்ணுதான், i such that அதாவது i of n அப்படின்னாலும் ஒண்ணுதான், இல்ல அப்படின்னா இது சஃபிக்ஸ்ல சொல்லுவாங்க, i suffix g போட்டா அப்படின்னாலும் ஒண்ணுதான். ஈக்குவல் டு 2 இண்டெக்ஸ் ஆஃப் சப்குரூப்போட வேல்யூ 2 அப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த n அப்படின்றது நார்மல் சப்குரூப் அப்படின்னு வந்துடும். சோ அடுத்து 5th ஒன் பாத்தீங்க அப்படின்னா if g has exactly one subgroup, ஒரு குரூப்புக்கு ஒரே ஒரு சப்குரூப் இருக்குன்னு வச்சுங்க, எக்ஸாக்ட்லி ஒன் சப்குரூப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ப்ரீசியஸ்லி ஒன் சப்குரூப் அப்படின்னா n is நார்மல் அப்படின்னு சொல்லலாம். 6th ஒன் பாத்தீங்க அப்படின்னா எனி சப்குரூப் n of g is நார்மல். எனி சப்குரூப் வந்து n of g வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். xy belongs to n implies நமக்கு என்ன கிடைக்கணும், yx belongs to n சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா எனி சப்குரூப் n அப்படின்றது நம்ம நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லிடலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா HBA சப்குரூப் ஆஃப் g, அதாவது g அப்படின்றது குரூப், h அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சப்குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்ப இந்த ஹெச்ன்ற சப்குரூப் நார்மல் சப்குரூப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சப்குரூப் ஹெச்ன்றது நார்மல் சப்குரூப்பா இருக்கணும் அப்படின்னா சோ என்ன கண்டிஷன் அப்படின்னா n ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன் ஆஃப் x h x இன்வர்ஸ். இந்த xன்றது எங்க எடுத்துக்கணும், நம்ம பிலாங்ஸ் டு g ல. சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சப்குரூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மல் சப்குரூப் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா HBA சப்குரூப் ஆஃப் G, அதாவது G அப்படின்ற குரூப்ல H அப்படின்றது சப்குரூப் ஆஃப் G அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா such that நம்ம என்ன கண்டிஷன் சொல்றோம், x ஸ்கொயர் பிலாங்ஸ் டு h, இதோட ஸ்கொயர் வேல்யூ பிலாங்ஸ் டு சப்குரூப்ல இருந்துச்சு அப்படின்னா ஹெச்ன்றத நம்ம என்னன்னு சொல்லலாம், நார்மல் இன் எங்க சொல்லிடலாம், G ல. அதாவது x ஸ்கொயர் பிலாங்ஸ் டு h அப்படின்னா ஹெச்ன்றது நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா G is a union of proper normal subgroups. நம்ம எடுத்துக்கிற குரூப் வந்து யூனியன் ஆஃப் ப்ராப்பர் நார்மல் சப்குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா G is abelian. சோ இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ரிசல்ட் தான், abelian குரூப்ல நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை பார்த்திருப்போம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா n is normal subgroup of order 2 அப்படின்னா the n is subset of z of G, அதாவது center of G அப்படின்னு நம்ம பார்ப்போம் பின்னாடி. அதாவது நம்ம எடுக்கிற n அப்படின்றது நார்மல் சப்குரூப், n அப்படின்றது நார்மல் சப்குரூப் ஆஃப் G. அதாவது இதோட ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் n வந்து 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சோ இந்த நார்மல் சப்குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ் a subset of என்னன்னு பார்ப்போம், z of G. இந்த z of G அப்படின்றது பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் G. இந்த சென்டர் ஆஃப் Gன்றதை நம்ம அடுத்த பார்ட்ல பார்ப்போம். சோ அங்க நம்ம வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சோ இந்த இடத்துல என்ன ரிசல்ட் அப்படின்னா ஒரு நார்மல் சப்குரூப்போட ஆர்டர் வந்து 2 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு நார்மல் சப்குரூப்போட ஆர்டர் 2 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சோ அந்த n நார்மல் சப்குரூப் வந்து பாத்தீங்கன்னா சப்செட் ஆஃப் எங்க இருக்கும், சென்டர் ஆஃப் G ல இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா NBA நார்மல் சப்குரூப் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற குரூப் n அப்படின்றது நார்மல் சப்குரூப் ஆஃப் G. n அப்படின்றது நார்மல் சப்குரூப் ஆஃப் G அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா சோ கண்டிப்பா ஆர்டர் ஆஃப் n ஆஃப் A, ஆர்டர் ஆஃப் n ஆஃப் A டிவைட்ஸ் என்னது நமக்கு ஆர்டர் ஆஃப் A. கண்டிப்பா இதை வந்து டிவைட்ஸ் பண்ணும். சோ இந்த ஆர்டர் ஆஃப் n ஆஃப் A அப்படின்றது என்னன்னா நார்மலைசர் ஆஃப் A அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, நார்மலைசர் ஆஃப் A. சோ இந்த A அப்படின்றது பாத்தீங்கன்னா எனி எலிமெண்ட், A அப்படின்றது பிலாங்ஸ் டு G. சோ A அப்படின்றது பிலாங்ஸ் டு G, எனி எலிமெண்ட். ஓகே கவனிங்க. சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நார்மல் சப்குரூப்ஸ். சோ இது எல்லாமே தியரம்ஸ். சோ ரொம்ப முக்கியமானது, அதாவது இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம வந்து எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ல இந்த மாதிரி நமக்கு வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இதோட தியரம்ஸ். இப்ப இதுல நம்ம இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த ரெண்டு தியரத்தையுமே பேஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்டுட்டே இருப்பாங்க.
கொஞ்சம் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே கேட்பாங்க. பட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளா இதை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதுல கவனிங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ஜி அப்படின்றத குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜி அப்படின்றது குரூப். இன்னொன்னு நம்ம என்ன எடுக்கிறோம் HN அப்படின்றது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க சப் குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஜின்றது குரூப், HNன்றது சப் குரூப்பா இருக்கணும். இப்ப இதுல கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் அப்படின்னு கேட்பாங்க. ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் HN அப்படின்றது எப்ப சப் குரூப்பா இருக்கும், எப்ப நார்மலா இருக்கும், இதுதான் கொஸ்டின். இப்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஜின்றது குரூப், HNன்றது சப் குரூப். இப்படி ஞாபகம் வச்சுட்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ் இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து எப்ப சப் குரூப்பா இருக்கும் அப்படின்னா சப் குரூப் ஆஃப் எங்க நமக்கு இருக்கணும் ஜி இஃப் ஒன் ஆஃப் தம் இஸ் நார்மல். இதுதான் ரிசல்ட். ஒன் ஆஃப் தம் இஸ் நார்மல். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் குரூப் இஸ் நார்மல் இன் ஜி. எங்க எப்ப நார்மலா இருக்கும் அப்படின்னா இஃப் இந்த இடத்துல நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா both of them is என்னது நார்மல். ரெண்டுமே நார்மலா இருக்கணும். இங்க வந்து ஒன்னு நார்மலா இருந்தா போதும். அதாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா ஜி அப்படின்ற குரூப்ல HN அப்படின்றது சப் குரூப்பா எடுத்துட்டு ப்ராடக்ட் குரூப் HN கண்டுபிடிச்சோம்னா சோ இது வந்து சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த HN அப்படின்றதுல சோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் குரூப்ன்றது ஃபர்ஸ்ட் சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த HNல ஏதாச்சும் ஒன்னு வந்து நார்மலா இருந்தா போதும். இதான் ரிசல்ட். என்னன்றது நார்மல், இனி ஒன் ஆஃப் தம் நார்மலா இருந்தா போதும். ப்ராடக்ட் ஆஃப் குரூப் இஸ் சப் குரூப் அப்படின்னு வந்துடும். அதே ப்ராடக்ட் ஆஃப் குரூப் HN அப்படின்றது நார்மலா இருக்கணும்னு வச்சுங்களேன். ப்ராடக்ட் ஆஃப் குரூப் வந்து நார்மலா இருக்கணும் அப்படின்னா சோ இங்க உள்ள HN ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கணும் நார்மலா இருக்கணும். இதான் ரிசல்ட். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் குரூப் ஜென்ரலா கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வராது. ப்ராடக்ட் ஆஃப் குரூப் வந்து சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிஷன் இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன் ஆஃப் தம் இஸ் நார்மலா இருக்கணும். போத் ஆஃப் தம் நார்மலா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் இஸ் நார்மல் இன் ஜி அப்படின்னு வந்துடும். இது ஃபர்ஸ்ட் ஒன். இப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஜி அப்படின்றது குரூப், ஹெச்ன்றது சப் குரூப், என்னன்றது நார்மல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இங்க நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா இன்டர்செக்ஷன் பாக்குறோம். இப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தது ப்ராடக்ட் பார்த்தோம். இப்ப செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ஜி அப்படின்றது குரூப், ஜின்றது குரூப், ஹெச்ன்றது நம்ம என்னன்னு கொடுத்துட்டாங்க சப் குரூப் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஹெச்ன்றது சப் குரூப், என்னன்றது நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நார்மல் சப் குரூப். நார்மல் சப் குரூப் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டர்செக்ஷன் குரூப், ப்ராடக்ட் ஆஃப் டூ இன்டர்செக்ஷன் சப் குரூப் H இன்டர்செக்ஷன் C எப்ப வரும் அப்படின்னா கண்டிப்பா நார்மல். எங்க நார்மலா இருக்கும் இன் எங்க இருக்கணும் ஹெச்ல இருக்கணும். இங்க வந்து ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த ஹெச்சை எடுத்துட்டு ஜி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தப்பு. ஏன்னா ஜில வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வராது. நீட் நாட் பி நார்மல், நீட் நாட் பி நார்மல் இன் என்னன்னு பார்ப்போம் நம்ம ஜி. சோ இதுதான் இங்க நம்ம எழுதியிருப்போம். சோ அதாவது ப்ராடக்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து நார்மல் இன் ஹெச்ல வரும். அதே நீட் நாட் பி நார்மல் இன் ஜி. அப்ப ஹெச்ல மட்டும்தான் அது வந்து நார்மலா இருக்க முடியும், ஜில வந்து நார்மலா இருக்க முடியாது. சோ அப்ப ரிசல்ட் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ராடக்ட் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப் குரூப் இஸ் நார்மல் இன் எங்க ஹெச்ல. இதுல வந்து ஒரு இது வந்து சப் குரூப்பா இருக்கணும், ஒன்னு வந்து நார்மலா இருக்கணும். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒன் ஆஃப் தம் இஸ் நார்மல். ஏதாச்சும் ஒரு சப் குரூப் வந்து நார்மலா இருக்கணும். அதே நார்மல் சப் குரூப்பா இருக்கணும் அப்படின்னா போத் ஆஃப் தம் நார்மலா இருக்கணும். சோ இந்த ரெண்டு தியரம்ஸ். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா கோஷன் குரூப். இப்ப இந்த கோஷன் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னா ஜி அப்படின்றது அபிலியன் குரூப். இப்ப நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜி அப்படின்றது அபிலியன் குரூப். ஒரு ரெண்டு குரூப்புக்கு எப்படி கோஷன் குரூப் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பாக்குறோம். ஜின்றது ஒரு குரூப் அபிலியன் குரூப் அப்படின்னு எடுத்துக்கங்க. என் அப்படின்ற குரூப்பை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன் நார்மல் சப் குரூப் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த ரெண்டு குரூப்புக்கும் நான் கோஷன் குரூப் கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்க. ஜி பை என் கோஷன்ட் அப்படின்னா என்னது இதோட டிவிஷன். ஜி பை என் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஜி பை என் அப்படின்றது ஈஸ் என்னன்னு வரும் அபிலியன். ஜி பை என் அப்படின்றது அபிலியன். இப்ப இதே இது நம்ம இங்க எடுத்துக்கிறது ஜி அப்படின்றது அபிலியன் குரூப்பா எடுத்துக்கிறோம். இதே இதை நான் ஜி அப்படின்றத
சைக்ளிக் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஜி அப்படின்ற குரூப்பை சைக்ளிக் குரூப் அப்படின்னு எடுத்துட்டு என் அப்படின்றத நார்மல் சப் குரூப், என் அப்படின்றத நார்மல் சப் குரூப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இதோட கோஷன் குரூப் ஜி பை என் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் சைக்ளிக் அப்படின்னு சொல்லிடலாம். ஜி பை என் ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் சைக்ளிக். அப்ப நம்ம எடுக்கிற குரூப் அபிலியன் குரூப்பா இருந்துச்சுன்னா கோஷன் குரூப் வந்து அபிலியனா இருக்கும். நம்ம எடுக்கிற குரூப் சைக்ளிக் குரூப்பா இருந்துச்சு அப்படின்னா கோஷன் குரூப் ஈஸ் என்னன்னு வந்துடும், நமக்கு சைக்ளிக் குரூப் அப்படின்னு வந்துடும். சோ இதான் நம்ம வந்து இங்க ரிசர்ச்ல பார்த்திருப்போம். கோஷன் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். அதே மாதிரி கோஷன் குரூப் ஆஃப் அபிலியன் குரூப் வந்து என்னன்னு பார்த்திருப்போம், அபிலியன். சோ இதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இதோட ஆர்டர் கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுங்க, ஆர்டர் ஆஃப் கோஷன் குரூப் கண்டுபிடிக்கிறோம். ஆர்டர் ஆஃப் ஜி பை என் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதலாம், ஆர்டர் ஆஃப் ஜி பை நம்ம என்னன்னு எழுதலாம் ஆர்டர் ஆஃப் என். அதாவது குரூப்போட ஆர்டர் டிவைட்ஸ் பை நம்ம என்னன்னு அர்த்தம் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஆர்டர். சோ இது ரெண்டையுமே டிவைட்ஸ் பண்ணும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹோமோமார்பிசம். இதுல ஹோமோமார்பிசம்னா என்ன நமக்கு தெரியணும். இப்ப இதுல ஹோமோமார்பிசம் அப்படின்றது என்னன்னா சோ ஒரு மேப்பிங், அதாவது எஃப் such that g tends to நம்ம மேப்பிங் என்ன பண்றோம் g dash is ஹோமோமார்பிசமா இருக்கணும் அப்படின்னா ஹோமோமார்பிசம் if என்ன கண்டிஷன் அப்படின்னா f of a star b equal to f of a star f of b. சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா சோ நம்ம எடுத்துக்கிற மேப்பிங் f such that g tends to g dash is நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஹோமோமார்பிசம். சோ இந்த ரிசல்ட் தான் இதுல முக்கியம். f of a star b equal to என்னன்னு வரணும், f of a star f of b அப்படின்னு வரணும். இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் f such that z, plus is ஹோமோமார்பிசம். எங்க ஹோமோமார்பிசம் z, plus அப்படின்னா சோ நம்ம என்ன டிஃபைன் பண்றோம், f of x equal to 2x. சோ இதை எடுத்துட்டீங்க அப்படின்னா சோ இதுல எங்க நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம், f such that z, plus is ஹோமோமார்பிசம் ஆஃப் எங்க நமக்கு z, plus zன்றது அடிஷனை பொறுத்து ஹோமோமார்பிசம், அதே z அடிஷனை பொறுத்து நமக்கு ஹோமோமார்பிசம் ஆகும். இதே மாதிரி செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா f such that r star, dot, அதாவது f such that r star, dot. சோ எங்க ஹோமோமார்பிசம் ஆகும் அப்படின்னா r plus, dot. சோ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா மாடுலஸ் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா மாடுலஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இங்க r ஸ்டார்ல எடுத்தது இங்க நமக்கு வந்து பாசிட்டிவ் ரியல் நம்பர்ல மட்டும்தான் வரும் மல்டிபிளிகேஷன்ல. அப்ப பாசிட்டிவ் மட்டும் வரணும்னா நம்ம எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து மாடுலஸ் ஃபங்க்ஷன்ல தான் டிஃபைன் பண்ண முடியும். சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா r ஸ்டார், டாட்ன்றது இஸ் ஹோமோமார்பிசம் ஆஃப் என்ன வரும் r plus, டாட். இப்ப இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா f such that g tends to g dash. சோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா g அப்படின்றது g டேஷ்லயே இருந்துச்சு அப்படின்னா ட்ரிவியல் ஹோமோமார்பிசம். சோ இதுக்கு நம்ம மேப்பிங் பார்த்தோம் அப்படின்னா இதுல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே இதுல ஐடென்டிட்டி எலமெண்டா தான் வரும். அதாவது a அப்படின்றது பாத்தீங்கன்னா பிலாங்ஸ் டு g ல எடுத்தீங்கன்னா சோ இதோட g டேஷ்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் e dash. இப்ப g ல உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட் e க்கு g டேஷ்ல உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட் என்ன கிடைக்கும், நமக்கு e dash கிடைக்கும். சோ அப்ப இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ட்ரிவியல் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே கவனிங்க. நெக்ஸ்ட் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், அதாவது நம்ம என்ன மேப்பிங் எடுக்கிறோம் அப்படின்னா g அப்படின்ற ஒரு செட் எடுத்துக்கிறோம். g அப்படின்றது ஒரு செட்டு, g dash அப்படின்றது ஒரு செட்டு. இப்ப இதுல பாத்தீங்கன்னா g ல இருந்து g டேஷுக்கு நம்ம வந்து மேப்பிங் வரையறோம், f அப்படின்னு வரையறோம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுல gன்றதுல ஐடென்டிட்டி எலமெண்ட் e அப்படின்றதும் g dash அப்படின்றதுல ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா e dash. சோ g அப்படின்ற குரூப்ல ஐடென்டிட்டி e எடுத்துக்கிறோம். g dash அப்படின்றதுல ஐடென்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா e dash இருக்கும். இப்ப g ல இருந்து g டேஷுக்கு நம்ம மேப்பிங் வரைஞ்சோம் அப்படின்னா சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா f of e கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா e dash, இங்க உள்ள ஐடென்டிட்டி எலமெண்ட் இங்க வந்து e dash அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா f of a இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், f of a என்ன கிடைக்கும், ஹோல் இன்வெர்ஸ் அப்படின்னு கிடைக்கும். சோ இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்டும். f of e equal to e dash, f of a inverse equal to f of a whole inverse அப்படின்னு கிடைக்கும். ஜென்ரலா நம்ம எடுத்தோம் அப்படின்னா n is any positive integer. ஜென்ரலா நம்ம எடுக்கிறோம் f of x power n அப்படின்னு எடுத்தோம்னா f of x என்னன்னு எழுதிடலாம் நம்ம whole power n. சோ nன்றது any positive integer. இப்ப அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா h is normal in g அப்படின்னா f of hன்றது normal in எங்க பாக்குறோம் நம்ம g dash. சோ அதாவது g அப்படின்றதுல h அப்படின்றது நம்ம நார்மல் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இங்க நமக்கு என்ன கிடைக்கும், f of h.
அப்ப இதுல என்ன ரிசல்ட் அப்படின்னா இந்த ஹெச் அப்படின்றத நான் இங்க நார்மல் அப்படின்னு எடுத்தேன்னா எஃப் ஆஃப் ஹெச் அப்படின்றது நார்மலா கிடைக்கும் எங்க அப்படின்னா ஜி டேஷ்ல. சோ இங்க நார்மல் இன் ஜி அப்படின்னா எஃப் ஆஃப் ஹெச்ன்றது நார்மல் இன் ஜி டேஷ். அதே மாதிரி சப் குரூப் அப்படின்னு எடுத்தோம்னா இதே ஹெச்ச நம்ம இங்க வந்து சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு எடுத்தோம்னா எஃப் ஆஃப் ஹெச் அப்படின்றது பாத்தீங்கன்னா சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ் அப்படின்னு கிடைக்கும். சப் குரூப் ஆஃப் என்ன கிடைக்கும் ஜி டேஷ். இதே நம்ம ரிவர்ஸ்ல எடுக்கிறோம்னு வச்சுங்க, இந்த சைடு ரிவர்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா இங்க நம்ம என்ன பார்த்தோம் ஹெச்ன்னு பார்த்தோமா, அப்ப அதே இது இங்க நமக்கு என்ன இருக்கும் ஹெச் டேஷ் அப்படின்னு இருக்கும். இந்த சைடு வர்றப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெச் டேஷ் அப்படின்னு இருக்கும் ஜி டேஷ்ல. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் நமக்கு என்ன இருக்கும் ஹெச் டேஷ். அப்ப இந்த ஹெச் டேஷ நான் நார்மல் குரூப், இந்த ஹெச் டேஷ சப் குரூப் அப்படின்னு எடுத்தோம்னா கண்டிப்பா எஃப் இன்வெர்ஸ்ல நமக்கு என்ன இருக்கும் நார்மல் அப்படின்னு இருக்கும். அதேதான் இங்க சப் குரூப்லயும் ஹெச் டேஷ்ன்றது சப் குரூப் அப்படின்னு எடுத்தோம்னா எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் ஹெச் டேஷ்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜி. சோ இதுதான் முக்கியம், எங்க எடுக்கிறோம் அதோட இமேஜ் எங்க கிடைக்குதுன்றதுதான் முக்கியம். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ஐசோமார்பிசம். இப்ப ஐசோமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா a bijective homomorphism is called என்னன்னு சொல்லிடலாம் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதாவது a bijective homomorphism is called நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஐசோமார்பிசம். இப்ப அதுல பைஜெக்டிவ் அப்படின்னா 1 to 1 and on 2. சோ அப்ப 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணனும், on 2 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா சோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். சோ அப்ப ஒரு ஹோமோமார்பிசம் எப்ப ஐசோமார்பிசமா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பைஜெக்டிவா சாட்டிஸ்ஃபை பண்ணணும். பைஜெக்டிவ் அப்படின்னா 1 to 1 மேப்பிங் அண்ட் on to மேப்பிங் ரெண்டு மேப்பிங்கையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். 1 to 1 மேப்பிங் அப்படின்னா சோ டொமைன்ல உள்ள எவ்ரி எலமெண்ட்டுக்கும் சிங்கிள் அதாவது யூனிக் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா 1 to 1. on to அப்படின்னா சோ அதே மாதிரி தான் கோ டொமைன்ல உள்ள எவ்ரி எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் அதாவது ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து on to அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். அப்ப ஒரு பைஜெக்டிவ் ஹோமோமார்பிசம் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா f such that g tends to g dash be a isomorphism map அப்படின்னா g is said to be a isomorphic to g dash அப்படின்னு சொல்லிடலாம். சோ அதாவது f such that g tends to g dash நம்ம எடுக்கிற மேப்பிங் வந்து ஐசோமார்பிசம் மேப்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுக்கிற மேப்பிங் ஐசோமார்பிசம் மேப்பிங்கா இருந்துச்சு அப்படின்னா g அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஐசோமார்பிக். ஐசோமார்பிக் அப்ப g is isomorphic to என்னன்னு சொல்லலாம் g dash அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப இதுல எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா z, plus is isomorphic to 2z, plus. இப்ப இதுல பாத்தீங்கன்னா z, plusல ஜெனரலா நம்ம என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா z, plus அப்படின்றது ஜெனரலா ஐசோமார்பிக் டு என்னன்னு பார்த்தலாம் நம்ம nz, plus. இப்ப இதுல n அப்படின்றதுல நம்ம இங்க எந்த நம்பர் வேணா அப்ளை பண்ணிக்கலாம் 2z, 3z அப்படின்னு. இப்ப இதுல நம்ம என்ன டிஃபைன் பண்ணிக்கிறோம் அப்படின்னா f of x equal to இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம் 2x such that f z tends to நம்ம எங்க பாக்குறோம் நம்ம 2z ல. சோ இத டிஃபைன் பண்ணிட்டோம்னா சோ இது வந்து நமக்கு என்னவா இருக்கும் ஐசோமார்பிசமா இருக்கும். இதே மாதிரி செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா r, plus is isomorphic to r plus, dot. இது முக்கியம். சோ இத ஞாபகம் வச்சுக்கணும். r பிளஸ்ன்றது கமா டாட் அதாவது மல்டிப்ளிகேஷனை பொறுத்து நமக்கு வந்து இங்க ஐசோமார்பிசமா இருக்கும். அதாவது the real number with addition isomorphic to positive real number with என்ன வரும் நமக்கு மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா any infinite cyclic group is isomorphic to z, plus. சோ நம்ம ஏற்கனவே நம்ம சைக்ளிக் குரூப்ல இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் அப்படின்றத பார்த்திருப்போம். z, plus அப்படின்றத infinite cyclic group z ஏன் நம்ம infinite cyclic group அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா z அப்படின்றது பாத்தீங்கன்னா infinite set. z அப்படின்றது பாத்தீங்கன்னா infinite set. அப்ப கண்டிப்பா இது வந்து infinite cyclic groupல வரும். சோ இத cyclic group அப்படின்ற டெஃபினிஷன் எல்லாமே ஏற்கனவே உள்ள பார்ட்ல நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். ஒரு குரூப்பை எப்ப நம்ம சைக்ளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா for every element a belongs to g. சோ இதோட a power n இதோட ஜெனரேட்டர் ஏதாச்சும் ஒரு ஜெனரேட்டர் எடுத்து சோ அந்த குரூப்பை டிஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா சோ அதை வந்து நம்ம சைக்ளிக் குரூப்னு சொல்லுவோம். இந்த a அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இங்க இதுல பாத்தீங்கன்னா
இங்க நம்ம என்ன ரிசல்ட் பாக்குறோம் அப்படின்னா எனி இன்ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு என்னன்னு சொல்றோம் நம்ம Z, பிளஸ். அப்ப என்ன வந்துடும் நமக்கு Z, பிளஸ் அப்படின்றது இஸ் ஐசோமார்பிக் டு என்னன்னு வந்துடும் ஜென்ரலா NZ, பிளஸ் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த எண்ணுக்கு பதிலா எந்த வேல்யூ வேணா அப்ளை பண்ணீங்க. இஸ் 2Z இருக்கட்டும், 3Z இருக்கட்டும், -3Z இருக்கட்டும். சோ இது எல்லாமே ஐசோமார்பிக் டு எங்க வந்துடும் நமக்கு Z, பிளஸ். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எனி ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு எங்க பாக்குறோம் நம்ம Zn பிளஸ் n. இப்ப Zn பிளஸ் n அப்படின்றத ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் அப்படின்னு பார்த்திருப்போம். Zn மாடுலோ n அப்படின்றத இந்த செட் வந்து ஃபைனைட் செட்டா. சோ அப்ப இந்த செட் வந்து ஃபைனைட்டா இருக்கிறதுனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபைனைட் சைக்கிளிக் குரூப். அப்ப ஒரு ஃபைனைட் சைக்கிளிக் குரூப் வந்து கண்டிப்பா என்னது ஐசோமார்பிக் டு என்னன்னு பாக்குறோம் நம்ம Zn பிளஸ் n. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா 1 -1 i -i. சோ இது பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ப்ரூவ் பண்ணிருப்போம். இது எல்லாமே எப்படி சைக்கிளிக் குரூப், இதுல உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்து இந்த குரூப்பை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். சோ அப்ப இதனால இது வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்னு சொல்லியிருப்போம். சோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் Z4, பிளஸ் 4. சோ மாடுலோ 4. அப்ப இது வந்து ஃபைனைட் சைக்கிளிக் குரூப்பா. ஐசோமார்பிக் டு நம்ம என்னன்னு சொல்லலாம் Z4, பிளஸ் 4. இப்ப இதே மாதிரி இந்த மாதிரி ஒண்ணு எடுத்திருப்போம் 1, ஒமேகா ஸ்கொயர். சோ இது ஐசோமார்பிக் டு நமக்கு என்ன கிடைக்கலாம் Z3, மாடுலோ 3. இப்ப இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா எவ்ரி நான் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 4 இஸ் ஐசோமார்பிக் டு K4. K4ன்றது நம்ம பார்த்திருப்போம் கெலின்ஸ் 4 குரூப். அப்ப எவ்ரி நான் சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா 4 வந்து நான் சைக்கிளிக் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு K4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஐசோமார்பிசம் இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சோ இது வந்து ரிசல்ட். அதாவது ஐசோமார்பிசம் இஸ் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா சோ 3 இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒன்னு சிமெட்ரிக், அடுத்து பாத்தீங்கன்னா டிரான்சிட்டிவ், சோ அடுத்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ். சோ இந்த 3ஐயும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரிலேஷன் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். சோ அப்ப ஐசோமார்பிசம் அப்படின்னாலே ஈக்குவலன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் டாபிக் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம். இதுல கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா சோ அதாவது F such that G tends to G dash. ஒரு மேப்பிங் எடுத்துக்கிறோம். சோ be any homomorphism. சோ இந்த மேப்பிங் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். F such that G tends to G dash be any homomorphism map. சோ இதை எடுத்துட்டு சோ இதுக்கு நம்ம வந்து கெர்னல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா KF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா X belongs to G. Gல ஒரு எலிமெண்ட் X எடுத்தோம் அப்படின்னா சோ கண்டிப்பா இதோட இமேஜ் f of x பாத்தீங்க அப்படின்னா E dash அப்படின்னு இருக்கும். ஐடென்டிட்டி எலிமெண்டா தான் இருக்கும். சோ Gல உள்ள எலிமெண்ட், Gல உள்ள ஐடென்டிட்டி இங்க E அப்படின்னா இங்க f of x வந்து பாத்தீங்கன்னா E dash அப்படின்னு கிடைச்சிச்சு அப்படின்னா சோ இந்த KF அப்படின்றது கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த KF அப்படின்றத இஸ் ஆல்சோ நம்ம என்னன்னா சொல்லலாம் நார்மல் சப்குரூப் அப்படின்னு சொல்லலாம். நார்மல் சப்குரூப் ஆஃப் என்னன்னு சொல்லலாம் G. இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். சோ இதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது F such that G tends to G dash be a homomorphism, the kernel of the map defined by KF equal to X belongs to G such that F of X equal to என்ன வரணும் நமக்கு E dash அப்படின்னு வந்துச்சுன்னா சோ இதுதான் கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம்ன்றது ஆல்சோ a நார்மல் சப்குரூப் ஆஃப் G அப்படின்னு வரும். இப்ப இதுல find the kernel of homomorphism ஒரு क्वेश्चंस. அதாவது இதுல நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா f of x equal to 5 power x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு வந்து நான் KF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க, மேப்பிங். அதாவது குரூப் நம்ம எங்க எடுத்துக்கிறோம் Z, பிளஸ்ல இருந்து நம்ம எங்க மேப்பிங் வரையணும் R ஸ்டார், டாட். அப்ப இங்க அடிஷன்ல எடுத்துக்கணும், இங்க வந்து மல்டிபிளிகேஷன்ல போகணும். இப்ப இங்க அடிஷன்ல ஐடென்டிட்டி வந்து 0, இங்க மல்டிபிளிகேஷன்ல ஐடென்டிட்டி 1. அப்ப நம்ம இங்க அடிஷன்ல அப்ளை பண்ற ஐடென்டிட்டி இங்க நமக்கு மல்டிபிளிகேஷன்ல 1 அப்படின்னு கிடைக்கணும். இப்ப நமக்கு இங்க எடுத்துக்கிற ஃபங்க்ஷன் என்னது 5 பவர் எக்ஸாம். அப்ப 5 பவர் 0 அப்படின்னு போட்டோம்னா 1 கிடைக்குதா? கண்டிப்பா இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. நம்ம இங்க இருக்கிற G ல உள்ள ஐடென்டிட்டி f of x ல ஐடென்டிட்டியா கிடைக்குது. அப்ப கண்டிப்பா 5 பவர் xன்றது ஐசோமார்பிசம் ஹோமோமார்பிக் கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்ப இதுல KF ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு கிடைச்சிடும் 0.
சோ சிம்பிளா நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். சோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். அதாவது என்ன ரிசல்ட் அப்படின்னா z பிளஸ் அப்படின்றது ஆர் ஸ்டார் டாட் அப்படின்னா இங்க அடிஷனை பொறுத்து ஐடென்டிட்டி, மல்டிபிளிகேஷனை பொறுத்து ஐடென்டிட்டி கிடைக்கணும். அப்ப நமக்கு 5 பவர் எக்ஸ் கிடையாது. ஜென்ரலா நம்ம இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம், a பவர் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனே எடுத்துக்கலாம். a பவர் 0 அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், 1 அப்படின்னு கிடைச்சிரும். அடுத்த ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எனி ஹோமோமார்பிசம் மேப் இஸ் செட் டு பி an ஐசோமார்பிசம் if and only if kf equal to e. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹோமோமார்பிசம் மேப் வந்து எப்ப ஐசோமார்பிசமா இருக்கும் அப்படின்னா அதோட கெர்னல் கண்டுபிடிச்சாலே போதும். kf equal to ஐடென்டிட்டி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹோமோமார்பிசம் வந்து என்னன்னு சொல்லிடலாம், ஐசோமார்பிசம் அப்படின்னு சொல்லிடலாம். ஐசோமார்பிசம்னா என்ன பார்த்தோம், 1 to 1 அண்ட் நம்ம என்னன்னு பார்த்தோம், on to. ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சோ அதாவது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்கணும். சோ இதோட கான்வெர்ஸ் பார்ட்டும் பாத்தீங்கன்னா ட்ரூ தான். இதோட கான்வெர்ஸ் பார்ட் பாத்தீங்கன்னா ட்ரூ. அதாவது கெர்னல் ஆஃப் எஃப் கண்டுபிடிச்சு இ அப்படின்னு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அந்த மேப் வந்து பாத்தீங்கன்னா ஐசோமார்பிசம் மேப்பா தான் இருக்கும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா என்ன தியரம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் ஆர் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ஹோமோமார்பிசம். சோ ரெண்டுமே ஒண்ணுதான். அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம், அடுத்து பாத்தீங்கன்னா தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். சோ அப்படி இல்ல அப்படின்னா பிரஸ்மேன்ஸ் தியரம் அப்படின்னு கேட்பாங்க. பிரஸ்மேன்ஸ் தியரம்னால ஒண்ணுதான், தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம்னால ஒண்ணுதான். இப்ப இதுல எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்க, மூணுத்துக்குமே சின்ன சின்ன டிஃபரெண்ட் தான் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். இப்ப இதுல ஃபர்ஸ்ட் தியரத்துல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா let f such that g tends to g dash, f such that g tends to g dash be a homomorphism, let k be the kernel of f, then g by k is isomorphic to g dash அப்படின்னு சொல்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் தியரத்துல என்ன அப்படின்னா நம்ம எடுக்கிற மேப் f such that g tends to g dash அப்படின்ற மேப் என்ன மேப்பா எடுத்துக்கிறோம், நம்ம ஹோமோமார்பிசம் மேப்பா எடுத்துட்டு இதுல k அப்படின்றத நம்ம என்ன எடுக்கிறோம், கெர்னல் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். k அப்படின்றத கெர்னல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா g by k கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஐசோமார்பிக் டு g dash. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். இப்போ இது செகண்ட் இது பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் ஐசோமார்பிசத்துல செகண்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல ரெண்டு இது எடுக்கிறோம், h and k ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சப் குரூப் HKன்றத சப் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சப் குரூப் ஆஃப் எங்க ஜில, அதே மாதிரி ஹெச்ன்றத நார்மல் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஹெச் அப்படின்றத நார்மல் இன் ஜி. அப்ப ஜின்ற குரூப்ல HKன்றது சப் குரூப்பா இருக்கு, ஹெச்ன்றது நார்மல் சப் குரூப்பா இருக்குது அப்படின்னா இப்ப இதுல என்ன கண்டிஷன் அப்படின்னா HK by H is isomorphic to k by என்னன்னு அர்த்தம், h intersection k. சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் தியரம். அப்ப செகண்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசத்துல HKன்றது சப் குரூப்பா இருக்கும், Kன்றது நார்மல் சப் குரூப்பா இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா HK by H is isomorphic to k by h intersection k. இப்ப தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சோ தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம்னால ஒண்ணுதான், பிரஸ்மேன்ஸ் தியரம்னால ஒண்ணுதான். சோ செகண்டும் தேர்டும் ஒரே மாதிரி தான் எடுக்க போறோம். பட் அதனால சின்ன ஒரு டிஃபரெண்ட் தான் வரும். HK அப்படின்றது இங்கேயும் சப் குரூப் அப்படின்னு தான் எடுக்க போறோம். இங்க H மட்டும் நார்மல் பார்த்தோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா H and K ரெண்டுமே நம்ம என்னன்னு பாக்குறோம், நார்மல் அப்படின்னு பாக்குறோம். HK ரெண்டுமே நார்மல் எங்க நமக்கு இன் G. அப்ப HK அப்படின்றது சப் குரூப் ஆஃப் G, H and Kன்றது நார்மல் இன் G அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா such that H is the subset of K. Hன்றது subset of K அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா சோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன், G by K is isomorphic to G by K by K by H. சோ ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ அதாவது H அப்படின்றது செட்டு,
ஸோ இதுல சப்செட் ஆஃப் என்னது கே. இது ரெண்டுமே எங்க இருக்குது அப்படின்னா ஜில இருக்குது. இது எல்லாமே இதுல இருக்கு ஜில. அப்ப எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கலாம்? ஜி பை கே இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே பை நம்ம என்ன எழுதலாம்? கே பை ஹெச். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் வரைச்சிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஜி பை கே இஸ் ஈக்குவல் டு ஜி பை கே பை கே பை ஹெச் அப்படின்னு நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம். சோ இந்த 3 தியரம் பாத்தீங்கன்னா ஒன்னு ஃபர்ஸ்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம் அப்படின்றது. சோ ஒரு மேப்பிங் எடுக்கிறோம். f such that g tends to g dash is homomorphism map. kன்றது கெர்னல் அப்படின்னு எடுத்தோம்னா g by k is isomorphic to g dash அப்படின்னு சொல்லிடலாம். செகண்ட் தியரத்துல பாத்தீங்க அப்படின்னா h and k அப்படின்றது சப் குரூப்னு எடுக்கிறோம். இதுல h மட்டும் நம்ம நார்மல் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா சோ இந்த hk by h is isomorphic to k by h intersection k அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் தியரத்துல பாத்தீங்கன்னா h and k இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சப் குரூப்பா இருக்கும். அதே மாதிரி h and k ரெண்டுமே பாத்தீங்கன்னா நார்மல். இது ரெண்டுமே நார்மல், ரெண்டுமே சப் குரூப். எங்க அப்படின்னா g ல இருந்துச்சு அப்படின்னா சோ இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சோ என்னென்ன டாபிக் பார்த்திருப்போம் அப்படின்னா நார்மல் சப் குரூப்னா என்னன்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திருப்போம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி தியரம்ஸ் பார்த்திருப்போம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமோமார்பிசம், அடுத்து ஐசோமார்பிசம், அதோட ரிசல்ட்ஸ் பார்த்திருப்போம். சோ அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோஷன் குரூப்னா என்னன்னு பார்த்திருப்போம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கெர்னல் ஆஃப் ஹோமோமார்பிசம். அடுத்து ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியரம் ஐசோமார்பிசம், செகண்ட் தியரம் ஆஃப் ஐசோமார்பிசம், ஃப்ரெஷ்மன்ஸ் தியரம். சோ இது வரைக்கும் நம்ம இந்த வீடியோ இந்த பார்ட் 4ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்க நோட்டிபிகேஷன்ஸ்ல வரணும் அப்படின்னா மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிபிகேஷன்ஸ்ல வந்துடும். இப்ப இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட்டோமார்பிசம் அப்படின்ற டாபிக் எடுக்க போறோம். இப்ப இதே மாதிரி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அல்ஜிப்ரா எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். அதாவது டெய்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து அப்டேட் பண்ணி ரிவிஷன் மாதிரி கொடுக்க போறோம். நம்ம அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி நம்ம வந்து வீடியோவும் அப்லோட் பண்ண போறோம். அதனால நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட டெய்லி அப்டேட் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனால நம்மளோட டெய்லி அப்டேட்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோஸை அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே கவனிங்க. இப்ப நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா பார்ட் 5ல ஆட்டோமார்பிசம் அப்படின்ற டாபிக் நம்ம எடுக்க போறோம். இப்ப இந்த ஆட்டோமார்பிசம் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆட்டோமார்பிசம்னா என்னன்னு பாக்குறோம். அடுத்து நார்மலைசர், சென்ட்ரலைசர், சென்டர், அடுத்து நார்மலைசர் ஆஃப் த சப் குரூப், கான்ஜுகேட், பார்ட்டிஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி ரிசல்ட்ஸ். சோ இது எல்லாமே நம்ம பார்ட் 5ல நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து பார்ப்போம். சோ நம்மளோட வீடியோவை கண்டினியூஸா வாட்ச் பண்ணிட்டே வாங்க. சோ அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டினியூட்டி வந்து இருக்கும்.